So 31st question, sweet and sour is equal to 413, eat sweet apple 748 மற்றும் apples or sour 753 எனில் eat என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் இது, பார்க்கலாமா? ஸோ நான் இதை வந்து இப்படி எழுதிட்டேன், sweet and sour 413. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், எந்த நம்பர் எதுக்கு ரிலேட் ஆகுதுன்னு பார்க்கணும், ஓகேவா? இப்போ இதில் ஸ்வீட் காமனாக இருக்குது, இந்த ஸ்வீட் ரெண்டும் காமனாக இருக்குது, ஓகேவா? அப்போ இதில் நம்பர் எது காமனாக இருக்குது, 4, கரெக்டா? அப்போ ஸ்வீட்டுக்கான நம்பர் வந்து 4, புரியுதா? அதே மாதிரி இதில் வந்து சார், இதுலேயும் வந்து சார் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க நம்பர் எதுமா, 3 இருக்குது. அப்போ சாரோட ஆன்சர் வந்து 3, ஓகேவா? சாரோட ஆன்சர் வந்து 3. இப்போ பேலன்ஸ் இருக்குது பாரு, இதில் வந்து ஆப்பிள்ஸ் இருக்குது, இதில் ஆப்பிள்ஸ் இருக்குது, இதில் ஆப்பிள்ஸ் இருக்குது, இதில் ஆப்பிள்ஸ் இருக்குது. அப்போ இதில் 7 இருக்குது, இதில் 7 இருக்குது. அப்போ ஆப்பிள்கான நம்பர் வந்து 7. அப்போ ஈட்டுன்றது இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே ஏற்கனவே 4ம் 7ம் வந்தாச்சு, கரெக்டாக? அப்போ பேலன்ஸ் இருக்குது என்னடா, 8. அப்போ ஈட்டோட வேல்யூ இஸ் 8, புரியுதாமா? இதில் இந்த 32 கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம படிச்சுட்டு அதை ரிலேட் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, ஹெச்சுக்கு என்ன இருக்குன்னு பாரு. ஸோ இது அப்படியே பார்த்தாலே நமக்கு தெரியுது, ஆப்ஷன் 2ல் ஹெச் மட்டும் கண்டுபிடிச்சாலே ஃபுல் ஆன்சர் கண்டுபிடிச்சா மாதிரி இல்லை, அப்படியே ரிலேட் பண்ணிக்கோ. ஐக்கு எங்கே இருக்குது, இது இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே மாதிரி தான் 33rd கொஸ்டினும், வெறும் அந்த கோடு. ஸோ இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் வந்து டீக்கு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நீ கண்டுபிடிச்சிட்டினா ஈக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஈ எங்கே இருக்குது, இது இருக்குது, கொஸ்டின் மார்க் இருக்குது, ஓகே. ஸோ அதே மாதிரி ரொம்ப ஈஸிப்பா இதெல்லாம். இதுக்கெலாம் நான் ஆன்சர் சொன்னேன்னா அவ்வளோதான், வேஸ்ட்டுன்னு அர்த்தம், சரியா? அப்படியே ரிலேட் பண்ணி எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. இப்படி ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. Arrange the given words in a meaningful sequence and choose the correct option. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அர்த்தத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஷோல்டர், ஸ்டொமக், ஃபேஸ், நெக், ஃபுட். ரொம்ப ஈஸி இல்லையா? நம்ம மனித உடலில் வந்து இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு முகம் இருக்கும், ஃபேஸ் இருக்கும். ஃபேஸ் வந்து எது, சி. அவ்வளோதான், நீ அதுக்கு மேலே நீ வந்து தேடணும்னு அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு சி வந்துருச்சு பாரு, டக்குன்னு அடுத்த கேள்விக்கு போயிடணும். டைம் சேவர், இப்படி தான் டைம் சேவ் பண்ணணும். உனக்கு வேறு எங்கேயுமே கன்ஃபியூஷன் கொடுக்கவே இல்லை பார்த்தியா? ஃபஸ்ட்டு சி, வேறு எதுலேயுமே இல்லை, ஆப்ஷன் 2ல் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுதான் என்னோடய பதிலாக இருக்கணும். ஸோ அதனால் உனக்கு நான் ஆர்டர் சொல்லிடுறேன் பாரு. ஃபேஸு, ஃபேஸுக்கு அப்புறம் நெக்கு, கழுத்து இல்லையா? நெக்குக்கு அப்புறம் ஷோல்டர், தோள்பட்டை, அதுக்கப்புறம் ஸ்டமக்கு, வயிற்று பகுதி, அப்புறம் ஃபுட்டு, கால் பகுதி, பாதம் சொல்லுவோம் இல்லையா, அதான் ஃபுட்டு. ஸோ இதுதான் ஆர்டர், ஓகேவா? CDABE. ஆனால் நீ இவ்வளோ தூரம் நீ கண்டுபிடிக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு சி கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு போட்டு போயிட்டே இரு. அதே மாதிரி 35th கொஸ்டின், we have to arrange the words as per dictionary. ஆங்கில அகராதி முறையில் இதை வரிசைப்படுத்தணும். ரெயின், ரிலீஃப், ரெஸ்கியூ, ரிலீஸ், ரேங்க். இதில் நீ என்ன பார்க்கணும்னா, நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம 4 ஆப்ஷன் தான் பார்த்துருக்கோம். இதில் 5 ABCDEன்னு பார்க்கும்போது நான் கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ABCD மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஐயோ என்னோட ஆன்சர் இல்லையேன்னு தேடினேன். அப்புறம் தான் E ஒன்று இருக்குடே அப்படின்னு பார்த்தேன், சரியா? ஸோ வாட் வில் பி த ஆர்டர், ABCDE இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? எல்லாமே R'ல் ஆரம்பிக்குது. அப்போ அடுத்த ஆல்ஃபபெட் A பார்க்கணும், கரெக்டாக? ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏலேயும் இருக்குது, ஆப்ஷன் ஈலேயும் இருக்குது. அப்போது 3வது லெட்டருக்கு போயிடணும். I இருக்குது, N இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ரெயின் வரும், அதுக்கப்புறம் தான் ரேங்க் வரும், ஓகேவா? ஸோ 2 முடிஞ்சுது. ஸோ அந்த ஆர்டரில் நீ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ரிலீஸ், அப்புறம் ரிலீஃப், அப்புறம் ரெஸ்கியூ, ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஆர்டர், ரெயின், ரேங்க், ரிலீஸ், ரிலீஃப், ரெஸ்கியூ. ஸோ ரெயின் வந்து ஏல இருக்குது, ஈல வந்து ரேங்க் இருக்குது, அதான் AEDBC, அதான் கரெக்டான ஆப்ஷன். 36th கொஸ்டின், 36வது கேள்வி. ஸ்டடி த கிவன் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்.
கொடுக்கப்பட்டுள்ள வரிசை அமைப்பை புரிந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஸோ இதுக்கு ரைட்டு லெஃப்ட்டு இடது வலது எல்லாம் தெரிஞ்சுதான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். Which of the following is fifth to the right of 11th character from the right end? வலது முனையிலிருந்து 11வது குறியீட்டிற்கு வலதுபுறம் 5வது இடத்தில் இருப்பது. அப்போ ஃபஸ்ட்டு உனக்கு தெரிய வேண்டியது எது இடது வலது. உன் கையில் இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அதாவது இது வந்து இடது, இது வந்து வலது. சரியா? வலது முனையிலிருந்து, அதாவது ரைட். ஓகேவா? ரைட் ஆஃப் த 11th கேரக்டர். ரைட் ஹேண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுலேருந்து 11th கேரக்டர். அப்போ இங்கேருந்து பாரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11th கேரக்டர் வந்து 7. 11th கேரக்டர் தான் 7. நம்ம இன்னும் ஆன்சரை கண்டுபிடிக்கல. ஓகேவா? 11th கேரக்டர் ஃப்ரம் 5th டு த ரைட் ஆஃப். மறுபடியும் இதுலேருந்து 5ஆவதா? இதுலேருந்து 5ஆவது யார் இருக்கா? புரியுதா? 5வது இடத்தில் இருப்பது. அந்த 11வது குறியீட்டத்திற்கு வலப்புறம்னா மறுபடியும் ரைட்டில் தான் போகிறோம். 5வது இடத்தில் இருப்பது. அப்போ இங்கேருந்து மறுபடியும் வாங்க. 1 2 3 4 5. 5ல் இருக்கிறது வந்து நம்பர் 2. அப்போது ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, if all the numbers are removed from the given series, then which of the following lies in the middle of the series? கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் உள்ள அனைத்து எண்களும் நீக்கப்பட்ட பின் மீத உள்ளவற்றுள் நடுவில் இருப்பது. ஸோ இங்கே நான் ஏற்கனவே உனக்கு நம்பர்ஸ் எல்லாம் அடிச்சிட்டேன் பத்தியா? ஸோ நம்பர்ஸ்லாம் அடிச்சிட்டேன்னா உனக்கு மீதி இருக்குது ஏ, அட்டு, ஜி, பர்சன்டேஜ், டிவைடட், பிஆர், கியூ, ஆஸ்ட்ரிக்ஸ், ஒய், பி. ஸோ இதில் வந்து எது வந்து சென்டரில் இருக்குது? இதில் சென்டராக இருக்கிறது பி தான். நடுவில் இருக்கிறது, மிடில் இருக்கிறது வந்து ஆப்ஷன் 4. ஸோ இப்போ இதில் வந்து ஆப்ஷன் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் எதை நம்ம சால்வ் பண்ணுவோம்? டிவிஷன் தான் சால்வ் பண்ணுவோம். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். அதுதானே எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இதுதான் ப்ராக்கெட், எக்ஸ்போனென்ஷியல், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இப்படி தான் எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ ப்ராக்கெட்ஸ் இல்லை, எக்ஸ்போனென்ஷியல்ஸ் இல்லை, டிவிஷனில் இருக்குது. இப்போ 25ம் 5ம் டிவைட் பண்ணனா எனக்கு 5 கிடைக்கும் இல்லையா? மீதி இருக்கிறது அப்படியே எழுதிப்போம். -4 இருக்குது. இப்போ அடுத்தது வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் 6 5s are 30. அப்புறம் மீதி எழுதிப்போம். 28 + 30 58 -4 54. ஆனால் நமக்கு வரக்கூடிய பதில் வந்து 2ஆக இருக்கணும். அப்போது ஆப்ஷன் 1 வந்து சரியான பதில் கிடையாது. இப்போ நான் ஆப்ஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு பார்க்குறேன். 25 மறுபடியும் 25 / 5 வந்து 5 தான் வரும். மீதி அப்படியே போட்டுக்கலாம். அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் மூலம் ஆனால் எங்கேயோ போகுது இது இல்லையா? 2 வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ 28 × 6 வந்து நமக்கு 168 கிடைக்குது. 168 - 5 + 4. அப்போ ஃபஸ்ட்டு அடிஷன் 168யும் 4யும் ஆட் பண்ணனா 172 - 5 வருது. ஸோ இது 2 வரப்போதா? இல்லை. அப்போ ஆப்ஷன் 2வும் தவறான பதில். அப்போ ஆப்ஷன் 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம்.